அடுத்ததாக பாவலர் வையவன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பேச அன்போடு அழைக்கிறேன். மகிழும் தமிழ்ச் சங்கத்திற்கும் புழுதி இணையதற்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்துகிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென்று அழைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எப்பவுமே அப்படி நடக்கிறது. நம்ம அன்பு தமிழ் வெற்றி முரசு தம்பி அழகான ஒரு கருத்தை சுட்டு போனார். இந்த விழா நம்ம ஜேபி சொன்னது போல தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் பற்றி தான் பேசுறதில்லை, அதை விட சிறந்த வேலை இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த பணி. உணவு அரசியல் தான் உலகத்தின் மிக மோசமான அரசியலாக இருக்கிறது. ஏன்னா உலகத்தின் மிக மிக முக்கியமான தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதில் உணவின் மீது தான் மிகப்பெரிய தாக்கம் பன்னாட்டு அளவில் நம்ம மீது நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறதுலே மெடிக்கல் மாஃபியா தான். மெடிக்கல் மாஃபியா எதை சார்ந்தது? உணவு சார்ந்தது. உணவில் முதல்ல நமக்கு நோயை வர வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பு அழிக்கிற வேலையும் உயிர் அழிக்கிற வேலையும் பன்னாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்முடைய அரசுகள் ஒரு எடுபிடிகளாக, புரோக்கர்களாக, கைமாற்றுகளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் முதல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நம் உணவின் மீதான அக்கறை, உடலின் மீதான அக்கறை, இது ரெண்டும் இருந்தால் நல்லா இருக்கும். 1982 நம்ம ஊரில் அண்ணாமலை டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், 5 ரூபா டாக்டர்னு பேர். நான் ஒரு முறை உடல்நிலை சரியாமல் போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன் போடா அப்படின்ட்டார். 3 நாள் பட்டு வான்னு சொன்னார். 3 நாள் பட்டு எனக்கு உடல் நல்லா ஆயிடுச்சு. 1982 இன்று வரைக்கும் நான் மருத்துவரிடம் அதிகமான மாத்திரைகளோ உணவு எடுத்துக்கொண்டதில்லை. இந்த வண்டியிலேருந்து விழுந்துட்டா, சைலன்ஸாக சூடு பட்டா, இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத நேரங்களில் தான் மாத்திரைகள் தேவைப்படுது. ஆக ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக, எனக்கு 65 வயது, 45 ஆண்டுகளாக மருத்துவரை தேவைப்படாத ஒருவன் நான். காரணம், உணவு முறையை நம்ம சரி பண்ணி வச்சுக்கோம். உடலை மீது மிகப்பெரிய அக்கறை வேண்டும். காலை எழுந்து 6 மணிக்கு முன்னால் எழுந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய முறை. அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. உணவு முறை மட்டும் இல்லை, நீங்கள் தூங்குறதுலேயே முதல்ல தோல்வி அடைஞ்சிருங்க. யாரெல்லாம் 6 மணிக்கு மேலே எழுந்துக்கிறீங்களோ அது போதுமானதல்ல. அதாவது இரவு ஷிஃப்ட் செய்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. ஒரு இயற்கையாக ஒரு மனிதன் தூங்கி எழுந்துக்கிறது சூரிய உதயத்திற்கு முன்னே எழுந்துக்கணும். அதெல்லாம் முதல் விஷயம். கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டரும் குடிக்கலாம். அல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி செய்யணும். குரல் ஒன்று சொன்னார், நம்ம துரையா சொன்னார், அற்றது போற்றி விடின், மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி விடின். சாப்பிட்டது அது வெளியேறினது. இந்த ரெண்டையும் அளவுக்கு அழுத்தில் கொண்டு நம்ம உணவை வச்சா போகிறோம். இன்னொரு செய்தி கூட நம்ம தோழர் பேசும்போது சொன்னார், எதை வேணாலும் சாப்பிடலாம், பரவாயில்ல, விருப்பப்பட்டா சாப்பிடுங்க. நம்ம சாமிநாதன் சொன்னார், ஒரு பொருளின் மீது விருப்பம் வந்தால் சாப்பிடுங்க. அது உங்கள் மனசு சொல்லுது, உடம்பு தான் சொல்லுது, கருத்து சொல்லுது. ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவு எதுவும் இருக்காது. நம்ம இது வேணாம் அது வேணாம்னு ஒதுக்குவது அதிகமாக செஞ்சிடறோம். தவறாக தேவையில்லாத ஆசைக்கு சாப்பிட்றோம். அதுவும் தவறு. உடலுக்கு நம்ம கூட பேசுகிற ஆற்றல் உண்டு. மெய் பேசுகிறேன் என்று நான் ஒரு புத்தகம் எழுதினேன். சித்த மருத்துவம் சார்ந்த கவிதைகளோடு ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன். மெய் பேசுகிறேன், அதாவது என்னன்னா மெய்யோடு நான் பேசுகிறேன், இந்த உடம்போடு பேசுகிறேன். கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கும். இது தேவையா, இது சாப்பிடலாமா, வேணாமான்னு. எனவே இந்த உணவு திருவிழா என்பது மொழி சார்ந்து ரெண்டாவது தான். ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் தான் மொழி குறித்து சிந்திக்க முடியும், அரசியல் சிந்திக்க முடியும், சமூகத்தை சிந்திக்க முடியும். அப்போ உடலுக்கு எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பேர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால அகால மரணம் அடைவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ உணவு என்பது நம் உயிரை மிகவும் பாதுகாக்குது. அதனால்தான் திருமூலர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அறிவர், திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று உடம்பையும் உயிரையும் வளர்ப்பதற்காக இந்த உணவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற மகிழும் தமிழ் சங்கத்திற்கும் பொறுப்பாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.